வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். அண்ணா நினைவு தினத்தை ஒட்டி திமுகவினர் அமைதி பேரணி. தேர்தலில் பாஜகவிற்கு மக்கள் பாடம் கற்பிப்பார்கள் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேட்டி. மக்களை சிந்திக்க வைக்கும் வகையில் விஜய் பேச்சு இல்லை. பாஜக தேர்தல் பொறுப்பில் இருந்து விலகுவதாக அண்ணாமலை அறிவிப்பு. குற்ற உணர்ச்சி இல்லாமல் நடனம் ஆடுகிறார் விஜய். லாட்டரி பணத்தில் தான் தாவேகா கட்சி நடப்பதாக ஜெயக்குமார் விமர்சனம். மக்களின் மனங்களை வென்று திமுக வெற்றி பெறும். ஒன்றிய பட்ஜெட் ஏமாற்றம் அளிப்பதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பேட்டி. விரிவான செய்திகள். ஆண்டுகள் எத்தனை ஆனாலும் தமிழ்நாட்டை அண்ணாதான் ஆள்கிறார் என அவரது நினைவு நாளில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகழாரம் சூட்டியுள்ளார். முன்னாள் முதலமைச்சர் அண்ணாவின் 57வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதனை ஒட்டி பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், நிர்வாகிகள் அண்ணாவின் சிலை மற்றும் உருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகின்றனர். அந்த வகையில் வாலாஜா சாலையில் உள்ள பேரறிஞர் அண்ணாவின் திரு உருவ சிலைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அங்கிருந்து அண்ணா நினைவிடம் நோக்கி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுகவினர் அமைதி பேரணியில் ஈடுபட்டனர். இந்த பேரணி மெரினா கடற்கரையில் உள்ள அண்ணா நினைவிடம் வரை சென்றது. இந்த பேரணியில் எம்பிக்கள் தயாநிதி மாறன், ராசா, அமைச்சர்கள் நேரு, சேகர்பாபு ஆகியோர் பங்கேற்றனர். இதனையடுத்து அண்ணா நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். அவரை தொடர்ந்து அமைச்சர்கள் துரைமுருகன், கே.என். நேரு, எம்பிக்கள் தயாநிதி மாறன், ராசா மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அண்ணா நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பின்பு கலைஞர் நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். இந்நிலையில் அண்ணாவின் புகழை நினைவு கூறும் விதமாக திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் தனது எக்ஸ்தல பக்கத்தில் பதிவு ஒன்றையும் வெளியிட்டுள்ளார். அதில் தமிழ்நாட்டின் ஒவ்வொரு பகுதியிலும் அவரே நிறைந்திருக்கும்படி செய்தது திமுக அரசு என முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். ஆண்டுகள் எத்தனை ஆனாலும் தமிழ்நாட்டை அண்ணாதான் ஆள்கிறார் எனவும் அவர் பதிவிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து சென்னை கொளத்தூரில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள இரத்த சுத்திகரிப்பு நிலையம் மறுவாழ்வு மையத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். தொடர்ந்து ஜவஹர் நகர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். மருத்துவ உதவி, திருமண உதவி மற்றும் நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டது குறித்து செய்தியாளர்களின் கேள்விக்கு வரும் தேர்தலில் பாஜகவிற்கு மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என பதிலளித்தார். விரைவில் கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்க போவதாக தெரிவித்த முதலமைச்சர் காங்கிரஸ், விசிக, மதிமுக, இடதுசாரிகள் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த விரைவில் குழு அமைக்கப்படும் எனவும் கூறினார். இதனிடையே புதிய எதிரிகளுக்கு என்ன சொல்கிறீர்கள் எனும் கேள்விக்கு நான் யாரையும் எதிரியாக பார்ப்பதில்லை என்றும் விமர்சிப்பவர்களையும் நண்பர்களாகவே பார்க்கிறேன் என முதலமைச்சர் பதில் அளித்துள்ளார். தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டே வராங்க சார். அறிவிப்பு இல்லைன்னு சொன்னீங்க, முழுவா 10 பேர் வெளியா இருக்கு, எப்படி பாக்குறீங்க சார்? நான் ஏற்கனவே சொல்லியாச்சே, வெறும் ஏமாற்றம் தான், மாற்றம் பண்ணணும்னு பார்த்தோம். எந்த மாற்றமும் இல்லை, வெறும் ஏமாற்றம் தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. தமிழ்நாட்டு மக்களுக்கு பெரிய ஏமாற்றம் இருக்கு. இது ஒரு தேர்தல் ஆண்டு, ஆனாலும் கூட இதுக்கு மக்கள் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இதுக்கு பாடம் கற்பிப்பாங்க. பாஜக தேர்தல் பொறுப்புகளில் இருந்து விலகுவதாக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அறிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் ஓரிரு மாதங்களில் நடைபெற உள்ள நிலையில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கிட்டத்தட்ட இறுதி செய்யப்படும் பிரச்சாரத்தையும் தொடங்கியுள்ளது. சிங்காநல்லூர், விருகம்பாக்கம் உள்ளிட்ட 6 தொகுதிகளுக்கு பாஜகவின் பொறுப்பாளராக அண்ணாமலையை நியமித்து கட்சி தலைமை உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் தந்தைக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் அவரை கவனித்துக் கொள்ள வேண்டியிருப்பதால் தேர்தல் பொறுப்புகளில் இருந்து விலகுவதாக அண்ணாமலை அறிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில்தான் தேர்தலை சந்திக்கப் போவதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர்,
மக்களை சிந்திக்க வைக்கும் வகையில் விஜயின் பேச்சு இல்லை என்றும், விசில் மற்றும் கைத்தட்டலுக்காகவே விஜயின் பேச்சுக்கள் இருப்பதாக விமர்சித்தார். கரூர் சம்பவத்தில் 41 பேர் இறந்த நிலையில் கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாமல் விஜய் நடனம் ஆடுவதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், அதிமுகவை விமர்சிக்கும் விஜய் தனது சம்பளம் எவ்வளவு என வெளிப்படையாக கூற முடியுமா என கேள்வி எழுப்பினார். ஆதவ் அர்ஜுனாவின் லாட்டரி பணத்தில்தான் தாவேகா கட்சியே நடப்பதாக விமர்சித்த அவர், விஜய் இப்படி மேடையில் நடனம் ஆடியதால் கரூரில் இறந்த 41 பேரின் குடும்பம் எவ்வளவு வேதனைப்படும் என்பதை அவர் அறியவில்லை என கூறினார். சரி, பக்கத்தில் இருக்கின்ற ஆதவ அர்ஜுனா யாரு? லாட்டரியிலே செல்வம் குவித்தவர் ஆதவ அர்ஜுனா அவர்கள். அவர் வீட்டில் போய் சாப்பிட்றாரு. இவர் பாவப்பட்ட எவ்வளோ பேருடைய ரத்தத்தை சுரண்டி கொளுத்தவருடைய வீட்டில் போய் இவர் போய் சாப்பிட்றாரு. இவர் சரி, அப்படியே எடுத்துக்கினா கூட சரி. இன்னைக்கு இந்த கட்சியை யாருடைய பணத்தில் நடக்குது? லாட்டரி பணத்தில் தான் நடக்குது. இன்னைக்கு கட்சியை லாட்டரி பணத்தில் இன்னைக்கு நடக்குது. நாட்டில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 41 உயிர்கள் தானே, 41 உயிர்கள் கரூரில் அன்றைக்கு ஒரு மிக ஒரு வேதனைப்படைய மனம் வெம்பக்கூடிய அளவுக்கு அன்றைக்கி நான் கடுமையாக இருதரப்பையும் நான் குற்றம் சொன்னேன். நான் விஜய் மேலும் தப்பு இருக்குது, கவர்மெண்ட் மேலும் தப்பு இருக்குன்னு. ஆனால் கொஞ்சம் கூட ஒரு குற்ற உணர்வு இல்லாமல் ஒரு 3ஆம் ஆண்டு கட்சி துவக்க விழாவில் டான்ஸ் ஆடுறாருன்னா அந்த 41 குடும்பங்கள் எந்த அளவுக்கு மன கஷ்டப்படும் தயவுசெய்து நீங்கள் நினச்சி பாருங்க. மத்திய பட்ஜெட் ஏமாற்றம் அளிப்பதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். அண்ணா நினைவு நாளை முன்னிட்டு திமுக தெற்கு மாவட்ட செயலாளரும் பள்ளி கல்வித்துறை அமைச்சருமான அன்பில் மகேஷ் தலைமையில் கட்சி நிர்வாகிகள் காமராஜர் சிலையில் இருந்து மௌன ஊர்வலமாக சிந்தாமணி பகுதியில் அமைந்துள்ள அண்ணா சிலைக்கு சென்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ், திமுக அரசு மக்களின் மனங்களை வென்றால்தான் தொடர்ச்சியாக வெற்றி பெற்று வருவதாகவும் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், தாவேகா கட்சி சார்ந்த ஆண்டு விழாவில் அவர்களது தோழர்களை உற்சாகப்படுத்துவதற்காக விஜய் ஊழல் குறித்து பேசியதாகவும், அவரது விமர்சனங்கள் மக்கள் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் தெரிவித்தார். இல்லை, நான் அது அவங்களுடைய கட்சி சார்ந்து அவங்களுடைய ஒரு ஆண்டு விழாவில் அவங்களுடைய தோழர்களை உற்சாகப்படுத்திட வேண்டும் என்கிறதுக்காக அவர் பேசியிருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். நான் ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடுடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டுடைய தலைவராக பொறுப்பேற்றதிலிருந்து பல்வேறு விமர்சனங்களை தொடர்ந்து எங்கள் மேலே வச்சுக்கிட்டே வந்தாலும் தொடர்ந்து நாங்கள் வெற்றி பெற்று கொண்டே இருக்கிறோம் என்று சொன்னால், எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வென்றது இடங்களை அல்ல, மக்களின் மனங்களை அப்படிங்கிறது நாட்டு மக்களுக்கே தெரியும். மக்களுடைய மனங்களை வெல்வதற்கான என்னென்ன வேலைகளை எங்களால் செய்ய முடியுமோ கண்டிப்பாக அந்த பணியில் எங்களை நாங்கள் முடியும். சென்னை மதிமுக அலுவலகத்தில் மதிமுக தேர்தல் அறிக்கை குழு செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். நடைபெற இருக்கிற சட்டமன்ற தேர்தலுக்கு எந்தெந்த கோரிக்கைகளை எல்லாம் தேர்தல் அறிக்கையிலே இடம்பெற செய்ய வேண்டும் என்று கலந்து ஆலோசனை செய்து பரிந்துரைகளை பெற்று முழுமையான தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டு முழு வடிவம் கொடுக்கப்பட்டு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தலைவர் வைகோ அவர்களுடைய ஒப்புதல் பெறப்பட்டு பிறகு அது வெளியிடப்படும். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரையில் தொடர்ந்து மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுத்து கொண்டு வருகிறது. இன்றைக்கு அறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுடைய 57வது நினைவு நாள். அறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றதற்கு பிறகு அவர்கள் கூறுகிற பொழுது திராவிட நாடு கேட்டதற்கான காரணங்கள் உயிரோடு இருக்கின்றன, திராவிட நாடு கோரிக்கையை நாங்கள் கைவிட்டு விட்டோம், ஆனால் அதற்கான காரணங்கள் உயிரோடு இருக்கின்றன என்று சொன்னதை அண்ணா அவர்களுடைய நினைவு நாளில் இந்த நேரத்திலே நாங்கள் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். பிப்ரவரி 11ஆம் தேதி பிரதமர் மோடி புதுச்சேரி வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணி பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க பிரதமர் மோடி வரும் 11ஆம் தேதி புதுச்சேரிக்கு வருகை தர உள்ளார். புதுச்சேரி லாஸ்பேட்டை விமான நிலைய மைதானத்தில் இந்த பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது.
இந்த பொதுக்கூட்டத்தில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொள்ள உள்ளார். மேலும் புதிதாக கட்சி தொடங்கிய லாட்டரி அதிபர் மார்டினின் மகன் ஜோஸ் மார்டினும் கூட்டத்தில் பங்கேற்பார் என தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி, அதிமுக மற்றும் பாமக உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அறிஞர் அண்ணா நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மரியாதை செலுத்தினார். முன்னாள் முதல்வர் அறிஞர் அண்ணாவின் நினைவு நாளை ஒட்டி மெரினாவில் உள்ள அவரது நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதிமுக நிர்வாகிகள் பலர் அண்ணா நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினர். அண்ணா நினைவு நாளை ஒட்டி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், என்றும் மக்களுக்கான திராவிட வழி அரசியலின் துருவ நட்சத்திரமாக விளங்கும் பேரறிஞர் அண்ணா அவர்களின் நினைவு நாள் இன்று. அண்ணா இசம் போற்றும் அதிமுக நல்லாட்சியை மீண்டும் நிறுவிடுவோம் என குறிப்பிட்டுள்ளார். அன்றைய கொடுங்கோல் காங்கிரஸ் ஆட்சியை வீழ்த்த மக்களுக்கான கூட்டணி அமைத்து அண்ணா கண்ட அந்த வெற்றிதான் தமிழ்நாட்டின் அரசியலை அடுத்த நூற்றாண்டுக்கு கட்டமைத்ததாகவும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். திமுக தேர்தல் அறிக்கை மக்களின் எண்ணங்களை பிரதிபலிக்கும் வகையில் சிறப்பான வரவேற்பை பெற்றிருக்கும் என்று அமைச்சர் சிவசங்கர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் ரூபாய் 12 கோடி மதிப்பிலான பல்வேறு புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுதல் மற்றும் முடிவுற்ற பணிகளை தொடங்கி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் மிருணாளினி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் போக்குவரத்து மற்றும் மின்துறை அமைச்சர் சிவசங்கர் கலந்து கொண்டு திட்டங்களை துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒன்றிய பாஜக அரசு மக்களவையில் தாக்கல் செய்த பட்ஜெட்டில் தமிழ்நாடு முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாகவும், தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய மக்கள் நலத்திட்டங்களுக்கான நிலுவைத் தொகை குறித்து எவ்வித அறிவிப்பும் இல்லை எனவும் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து திமுக அறிக்கை குறித்த கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் சிவசங்கர், அறிக்கை மக்களின் எண்ணங்களை பிரதிபலிக்கும் வகையில் சிறப்பான வரவேற்பை பெற்றிருக்கும் என்று தெரிவித்தார். இந்த தேர்தல் வரும் நேரத்தில் கூட தமிழ்நாட்டை அவர்கள் புறக்கணித்திருக்கிறார்கள் என்றால் தமிழ்நாட்டின் மீது எந்த அளவிற்கு வஞ்சமாக இருக்கிறார்கள் என்பதையே காட்டுகிறது. நமக்கு வரவேண்டிய நிலுவைத் தொகைகளை கூட வழங்குவதற்கு எந்த அறிவிப்புமே இல்லை. புதிய அறிவிப்புகளை தாண்டி நமக்கு வரவேண்டியவையிலே இன்னும் காத்திருக்க வேண்டிய சூழல் தான் இருக்கிறது. மக்கள் உணர்வுகளை பிரதிபலிப்பது போல் சிறப்பான வரவேற்பு கிடைக்கும் நிலையில் இருக்கும். வேலூர் அருகே அரசு பேருந்து மீது கார் மோதிய விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்தார். கர்நாடக மாநிலம் பெங்களூரை சேர்ந்த முகமது அசார், இவரது மனைவி ஷெரின் தாஜ், உறவினர் ஸ்னேதா மற்றும் 3 குழந்தைகளுடன் தெல்லூர் கூற்றோடு பகுதியில் காரில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது முன்னால் சென்ற அரசு பேருந்தின் பின்னால் கார் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் காரில் இருந்த ஷெரின் தாஜ் படுகாயம் அடைந்து சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் முகமது அசார், ஸ்னேதா, குழந்தைகள் உட்பட 3 படுகாயம் அடைந்தனர். தொடர்ந்து அப்பகுதி மக்கள் காயமடைந்தவர்களை மீட்டு வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இந்த விபத்து காரணமாக சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மேலும் விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரை மாவட்டம் திருநகரில் ரூபாய் 2.57 கோடி மதிப்பில் கட்டப்பட்ட அண்ணா அறிவியல் பூங்காவினை அமைச்சர் மூர்த்தி திறந்து வைத்தார். மதுரை மாநகராட்சியின் 94வது வார்டுக்கு உட்பட்ட திருநகர் பகுதியில் அமைந்துள்ள அறிஞர் அண்ணா பூங்கா வளாகத்தில் சுமார் 2.57 கோடி மதிப்பீட்டில் அதிநவீன அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கணிதம் சார்ந்த பூங்கா உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த பூங்காவில் மாணவர்களின் கற்பனை திறனை தூண்டும் வகையில் 30க்கும் மேற்பட்ட ஊடாடும் அறிவியல் மாதிரிகள் நிறுவப்பட்டுள்ளன. குறிப்பாக விண்வெளி ஆய்வுகளை விளக்கும் ராக்கெட் மாதிரிகள், ஒளியியல் மற்றும் விசையியல் தத்துவங்களை எளிமையாக விளக்கும் உபகரணங்கள் தொடர்பான விளக்கப்படங்கள் இங்கு இடம்பெற்றுள்ளன. இந்நிலையில் இன்று நடைபெற்ற திறப்பு விழாவில் அமைச்சர் பி. மூர்த்தி கலந்து கொண்டு பூங்காவை திறந்து வைத்தார். இதில் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் மணிமாறன் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி உழவர் சந்தையில் அடிப்படை வசதிகள் கோரி விவசாயிகள் காய்களை இறக்க மறுத்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். பழனி உழவர் சந்தைக்கு சுமார் 25 லட்சம் மதிப்பில் பணிகள் செய்யப்பட்டுள்ளதாக கணக்கு காட்டப்பட்டுள்ளது. ஆனால் உழவர் சந்தையில் கழிப்பிடம், மின் வசதி, சாலை வசதி என
எதுவுமே செய்யப்படவில்லை என்றும் கழிப்பிடங்களுக்கு டைல்ஸ் மட்டுமே ஒட்டப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் இதனை கண்டித்து விவசாயிகள் காய்களை இறக்க மறுத்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பேசிய விவசாயிகள், உழவர் சந்தைக்கு தேவையான அடிப்படை வசதிகளை அதிகாரிகள் செய்து தர வேண்டும், இல்லையெனில் போராட்டத்தை கைவிட மாட்டோம் என்று தெரிவித்தனர். மட்டும் ஒட்டிருக்காங்க, தண்ணி வர மாட்டேங்குது. எப்ப பார்த்தாலும் லாரி கிடக்குது, குப்பை சத்த. லேடிஸ் டாய்லெட்ல எப்ப சாதி கிடக்குது, அது வெளியே வர்றது யூரின் போடுறது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. குடிநீர் வசதி எதுவுமே கிடையாது. வெளியே வந்து கை கழுவுறதுக்கோ மற்ற இது எது டக்குன்னு குடிக்கிறதுக்கு தண்ணி வசதி எதுவுமே கிடையாதுங்க. லைட் வசதி, குப்பை வந்து சரியா கூட்டுறதுல, குப்பை கூட்டுறதுக்கு இன்னொரு ஆள் எக்ஸ்டெண்ட் பண்ணணுங்க. ஒரு ஆள் தான் கூட்டிட்டு இருக்காங்க, மறுக்க ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா போட சொல்லணுங்க. அதிகாரி ஒரே அதிகாரி தான் இருக்கிறார். இத்தனை கடைக்கு வந்து ஒரே அதிகாரி தான் இருக்கிறார். எல்லாம் நிர்வாகம் பண்றது, விலை போடுறது, பதியறது எல்லாமே ஒரே அதிகாரி தான் பண்ணிட்டு இருக்காரு. தங்கம் விலை கடந்த 3 நாட்களாக குறைந்து வந்த நிலையில் இன்று சவரனுக்கு 640 ரூபாய் உயர்ந்துள்ளது. கடந்த 2-3 நாட்களாக தங்கம் விலை தலைகீழாக குறைந்து நகை பிரியர்களை மகிழ்ச்சி அடைய செய்தது. இந்நிலையில் நேற்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 950 ரூபாய் குறைந்து 13,950 ரூபாய்க்கும், சவரனுக்கு 7,600 ரூபாய் குறைந்து 1,11,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. தொடர்ந்து இன்று மீண்டும் தங்கம் விலை கணிசமாக உயர்ந்துள்ளது. அதன்படி இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 80 ரூபாய் உயர்ந்து 14,030 ரூபாய்க்கும், சவரனுக்கு 640 ரூபாய் உயர்ந்து 1,12,240 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தொடர்ந்து வெள்ளியின் விலை கிராமிற்கு அதிரடியாக 20 ரூபாய் குறைந்து 280 ரூபாய்க்கும், கிலோவிற்கு 20,000 ரூபாய் குறைந்து 2,80,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் பல்வேறு அரசு மேல்நிலை பள்ளிகளில் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கரம்பக்குடி தெற்கு மழையூர் அரசு மேல்நிலை பள்ளி மற்றும் கோட்டைக்காடு அரசு உதவி பெறும் பள்ளி ஆகிய பள்ளிகளில் மாணவ மாணவிகளுக்கு அரசின் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இவ்விழாவில் புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் வை முத்துராஜா கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு மிதிவண்டிகளை வழங்கினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், இளமை பருவத்தில் கல்வியின் அவசியம் குறித்தும், கல்விக்காக இந்த அரசு முன்னெடுத்து இருக்கும் திட்டங்கள் குறித்தும் எடுத்துரைத்து பேசினார். இந்நிகழ்வின் போது கரம்பக்குடி தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் தாவா பாஞ்சாலன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலரும் உடன் இருந்தனர். மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டம் அவர்களின் உயர்கல்விக்கு மிக பெரிய படிக்கல்லாக அமையும் என்று அமைச்சர் முத்துசாமி நெகிழ்ச்சி தெரிவித்தார். ஈரோடு மாவட்டம் கருந்தேவன் பாளையத்தில் அமைந்துள்ள அல் அமீன் பொறியியல் கல்லூரி, பாலிடெக்னிக் கல்லூரி மற்றும் ஆர்டி நேஷனல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஆகிய கல்வி நிறுவனங்களின் மாணவர்களுக்கு தமிழக அரசின் இலவச மடிக்கணினிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு வீட்டு வசதி, நகர்ப்புற வளர்ச்சி மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் முத்துசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு மடிக்கணினிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி, சட்டமன்ற உறுப்பினர் சந்திரகுமார் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து அமைச்சர் முத்துசாமி செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார். அப்போது அரசின் இந்த இலவச மடிக்கணினி வழங்கும் திட்டம் மாணவர்களின் உயர்கல்விக்கு ஒரு மிக பெரிய படிக்கல்லாக அமையும் என்று நெகிழ்ச்சி தெரிவித்தார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 10 லட்சம் மடிக்கணினி கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுத்து அதையெல்லாம் உடனடியாக கொடுத்து முடிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையிலே அநேகமாக இன்றைக்கே அந்த 10 லட்சம் மடிக்கணினிகளும் கொடுப்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தவரை ஏறத்தாழ 18,000 பேருக்கு மேலே மடிக்கணினி கொடுப்பதற்கான ஏற்பாடு செய்து இன்றைக்கு மட்டும் ஏறத்தாழ 10,000 பேருக்கு மேலே கொடுத்து முடிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு வரை மீதம் இருப்பதும் இன்று மாலைக்குள்ளாக அல்லது நாளை மதியத்திற்குள்ளாக எல்லா மடிக்கணினியும் கொடுக்கப்பட்டுவிடும். இது படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு மிகப்பெரிய அளவிலே பயனுடையதாக இருக்கும். அவர்கள் அடுத்த ஒரு உயரத்தை எட்டி பிடிப்பதற்கு இது ஒரு படிக்கல்லாக அமைகிறது என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியா மீதான வரியை 18% குறைப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார்.
பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் இடையே நடைபெற்ற தொலைபேசி உரையாடலை தொடர்ந்து இந்த ஒப்பந்தம் தற்போது இறுதி செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள டிரம்ப், இந்திய பொருட்கள் மீதான பரஸ்பர வரியை 25% இருந்து 18% குறைக்க முடிவு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்திக் கொள்ள பிரதமர் மோடி ஒப்புதல் தெரிவித்துள்ளதாகவும் டிரம்ப் பகிர்ந்துள்ளார். இனிமேல் அமெரிக்கா மற்றும் வெனிசுலாவில் இருந்து இந்தியா அதிக அளவில் கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து கொண்டிருக்கும் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர இந்த ஒப்பந்தம் உதவும் எனவும் டிரம்ப் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனிடையே இந்தியா மீதான அமெரிக்காவின் பரஸ்பர வரி 18% வரி குறைக்கப்பட்டதற்கு மகிழ்ச்சி தெரிவித்துள்ள பிரதமர் மோடி டொனால்டு டிரம்பிற்கு நன்றி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், உலக அமைதி மற்றும் செழிப்புக்கு டிரம்பின் தலைமை மிகவும் முக்கியமானது எனவும் குறிப்பிட்டுள்ளார். டிரம்பின் அமைதி முயற்சிகளுக்கு இந்தியா ஆதரவு அளிக்கும் எனவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்பு செய்திகள். அண்ணா நினைவு தினத்தை ஒட்டி திமுகவினர் அமைதி பேரணி. தேர்தலில் பாஜகவிற்கு மக்கள் பாடம் கற்பிப்பார்கள் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேட்டி. மக்களை சிந்திக்க வைக்கும் வகையில் விஜய் பேச்சு இல்லை. பாஜக தேர்தல் பொறுப்பில் இருந்து விலகுவதாக அண்ணாமலை அறிவிப்பு. குற்ற உணர்ச்சி இல்லாமல் நடனம் ஆடுகிறார் விஜய். லாட்டரி பணத்தில் தான் தாவேகா கட்சி நடப்பதாக ஜெயக்குமார் விமர்சனம். மக்களின் மனங்களை வென்று திமுக வெற்றி பெறும். ஒன்றிய பட்ஜெட் ஏமாற்றம் அளிப்பதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பேட்டி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.